அதை பற்றி இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம தான் தெரியும். அதே போல் அந்த நேற்று நானே சொன்னேன், பொறியியல் கல்லூரி மற்ற ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி எல்லாம் 23ஆம் தேதி வரை அவர்கள் சேர்க்கை நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பிக்காதவர்கள் எல்லோரும் அதிலே சேர்ந்து கொண்டு இருக்கிற இடங்களிலே அவர்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள் என்றும் அறிவித்திருக்கிறோம். அதன்படி மாணவர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பிஎட், அந்த கல்வி சார்ந்த அந்த பிஎட் எஜுகேஷன், அந்த பிஎட்டுக்கும் இப்பொழுது அதற்காக ஆன்லைன் அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவதற்கு 16/9/2024 பிஎட் அட்மிஷன் 16/9/2024 அது துவங்குகிறது. அதே போல் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிகிற தேதி 26/9. ஆக 16ஆம் தேதியில் 9லிருந்து 26ஆம் தேதி வரல 10 நாட்கள் அவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பித்தற்கு பிறகு அவருடைய ரேங்க், அந்த தரவரிசை பட்டியல் என்பது 30/9 அது வெளியிடப்படும். அதற்கு பிறகு அதற்கான சேர்க்கை, பிஎட் அட்மிஷன் சேர்க்கை 14/10 அந்த தேதியிலிருந்து துவக்கப்படும். பிறகு அட்மிஷன்ஸ் க்ளோசிங் 19/10 5 நாட்களில் அது இந்த தேர்வு மாணவர்களுடைய சேர்க்கை என்பது நிறைவு பெறும். முதலாண்டு பிஎட் வகுப்புகள் 23/10 துவக்கப்படும். இது இந்த ஆண்டு இந்த தேதி கொஞ்சம் தள்ளி போனாலும் கூட அவர்களுக்கான கல்வி, இந்த பிஎட் டிகிரி உடனடியாக வழங்குவதற்கு இந்த அரசு, தமிழக உயர்கல்வித்துறை சிறந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இது அரசு கல்லூரி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கான தேதி. பிஎட்ல மொத்தம் 2040 இடங்கள் இருக்கிறது. கவர்மெண்ட்டும் அதே மாதிரி கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸில் 9,000 இடம், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் 1000 இந்த பிஎட் படிப்பிலே இருக்குது.